வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். அற்புதமான காலை நேர காட்சி. இயற்கை எழில் கொஞ்சம் முகத்வாரம் பேக் வாட்டர் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற நிறைய சுற்றுலா தலங்களில் மக்கள் மிகவும் விரும்பும் சுற்றுலா தலம் இதான் பாண்டிச்சேரி சின்ன வீராம்பட்டினம் என்கின்ற இடத்துல இருக்கின்ற ஈடன் பீச்சுன்னு சொல்லுவாங்க. காலங்காத்தால் மக்கள் விடிய 5 மணிக்கெலாம் அங்கே வந்துடுவாங்க. சன்ரைஸ் பார்க்க அழகாக இருக்கும். பாண்டிச்சேரி ராக் பீச் பார்க்கலாம். இருந்தாலும் அங்கே பாறைங்கள்லாம் கொட்டி அது பேர் ராக் பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இயற்கையான மணல் பரப்பு இருக்கும். இந்த ஈடன் பீச்சில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இயற்கை காட்சி பார்க்க அப்படி இருக்கும். மீனவர்கள் விடிய கரை ஏறுவாங்க. கரை ஏறி அவங்க மீன் அலசுகிற அந்த அழகு, அந்த மீன் எடுத்து போடுற அந்த பார்க்க தனி ஒரு நல்லாயிருக்கும். வாங்க, இதோ இதுதான் அந்த ஈடன் பீச்சுக்கு போகிற பாதை. கொஞ்சம் தூரம் ரொம்ப அது மக்கள் போகிறாங்க பாருங்கள். இங்கேருந்து ஒரு 200-300 மீட்டர் தான் இருக்கும். கிட்ட போய் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். என்னப்பா வானத்தில் அது ஒரு ஜெட்டு விமானம் போதும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இல்லையே, ஃபோனில் கேப்சர் ஆகலை. ஏதோ ஜெட் விமானம் ஒன்று. ஓகே, தெரில. ஓகே, டன். வாங்க, ஈடன் பீச் கிட்ட போய் பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, அங்கே பாருங்கள். இப்போ ஒரு நண்பர் மீன் பிடிச்சி வராங்க பாருங்கள். நைட்டு போயிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இப்போ வலையோடு இந்த நபர் திரும்ப வராரு. இப்போ இந்த கட்டு மரத்தில் இப்போ இங்கே பாருங்கள், எல்லா போட்டும் நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி போட்டு அங்கே நிறுத்தி என்ன பண்ணுவாங்க, இவங்க அந்த வலைகளை பிரித்து தண்ணியில் அலசி அந்த மீன்லாம் எடுப்பாங்க. இது பேக் வாட்டர். இது நீங்கள் பார்க்குறது இந்த மாதிரி இங்கே மீன்களை பிடிச்சி இந்த பார்க்குற காட்சி ரொம்ப நிறைய வந்துட்டாங்க பாருங்கள். அதுக்குள்ளே அற்புதமான ஒரு காட்சி. சூப்பர். சின்ன கால்வாய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அற்புதமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஈடன் பீச் இந்த சைட் சீன் உங்களுக்கு இது. ஓகே, சரி வாங்க பீச் போய் பார்க்கலாம். லே அவுட் மேப் ஈடன் பீச். என்ன ஒரு அழகான காட்சி இல்லை. அங்கே பாருங்கள், 2 பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சின்ன படகுல மீனவர்கள். இது கடற்கரை பீச் இல்லை, இருந்தாலும் அந்த முகத்துவார பகுதி இல்லையா, சின்ன கால்வாய் மாதிரி ஓட மாதிரி அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். ஓகே, பார்க்கவே கோடி கண்ணு வேணுங்க. அந்த கடற்கரையோடைய அந்த சன்ரைஸ் ஆகிற அந்த சிகப்பு, அந்த வானம், அந்த அடிவானம்னுவாங்களே, அந்த அழகில் அப்படியே அந்த தென்னந்தோப்பு, அந்த மீனவர்களை மீன் பிடிக்கிறது. வா, நீங்கள் பார்க்குற இந்த இடம் பாண்டிச்சேரி சின்ன வீராம்பட்டினம் என்ற இடத்துல இருக்கிற ஈடன் பீச். வாங்க கடற்கரைக்கு போகலாம். நீங்கள் பார்க்குற அந்த ஓடை ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரக்கன்றுகள் இருக்குது பாருங்கள். இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பிச்சாவரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பிச்சாவரத்தில் இதை போல் நிறையா இருக்கும். இங்கே கொஞ்சமாக இருக்குது. பிச்சாவரம் மாங்க்ரோவ் காடுகள் நிறையா, இது கொஞ்சமாக இருக்குது. அந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கிற இந்த புன்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள். இந்த புன்னை மரம்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் தென்னந்தோப்பு. பெரும்பாலும் வண்டி இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே அங்கே வெளியே தான் வண்டி பார்க் பண்ண விட்டு நடந்து தான் இங்கே வரணும். ஒரு வேளை வண்டி அதிகமாச்சுன்னா, அங்கே ரொம்ப க்ரௌட் ஆச்சுன்னா வண்டி இங்கே பார்க் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஓகே, ஈடன் பீச் போட்டிங் டைம் காலை 9லேருந்து சாயந்தரம் 6 வரைக்கும். ஓகே, ஈடன் பீச் நுழைஞ்சிட்டோம். இங்கே பாருங்கள், ஹேண்ட் கேமரா அதுக்கு 500 ரூபா கட்டினா அதுக்கு கையில் கேமரா கொண்டு போகலாம். ஃபோன் பிரச்சனை இல்லை, நம்ம வீடியோ பண்ணிக்கலாம்.
ஓகே, சன்ரைஸ் ஆகுது பாருங்கள். வா, கோடி கண்ணு வேணும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இல்லை பாருங்கள் சன்ரைஸ் எவ்வளோ அழகாக அது சக்கச்சு வந்த வானம்னு சொல்கிறது இதானா. ஓகே வாங்க, சிகப்பு வானம், அந்த அடிவானத்துலேருந்து சூரியன் மேலே எழுகின்ற அந்த ஒரு காட்சி, அதெல்லாம் பார்க்கணுங்க. நீங்கள் அது பாண்டிக்கு வரணும், அது இந்த ஈடன் பீச்சுக்கு வரணும். ராக் பீச்சு போகலாம், சந்திராயன் பீச்சு போகலாம். அது ஒரு பாறைகள் கொட்டி ஒரு மாதிரி இருக்கும். அது இயற்கையான மணல் பரப்பு. வெல்கம் டு ஈடன் பீச். இங்கே பாருங்க, இங்கே எல்லா வசதியும் இங்கே இருக்குது. அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்குது, புதுச்சேரி அரசாங்கம். ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். பிள்ளை பொண்ணை ஈவினிங் உட்காந்து விளையாடலாம், ஃபேமிலி உட்காருவாங்க. இங்கே பாருங்க, ஜாலியாக இங்கே உட்காந்துக்கிட்டு நிலாச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஓகே, ஈடன் பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இவ்வளோ அழகான சன்ரைஸ், சூப்பராக இருக்குல்ல. மக்கள் எல்லோரும் கும்பகும்பலாக வருவாங்க. இப்போ ரொம்ப ஏர்லி மார்னிங் இல்லையா, அதனால் கூட்டம் கம்மி. சாயந்தரம் வந்தீங்கன்னா, அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி காலைல வந்துருக்குறோம். இதுக்கு மேலே தான் கூட்டம் குவியும். சும்மா நம்ம பார்க்குறதுக்கு அப்படியே இந்த இடமெல்லாம் அப்படியே ஒரு மணலாக இருக்குது இல்லையா. சாயந்தரம் இல்லை இன்னொரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிங்களேன், சும்மா அப்படியே ஈடன் பீச்சே களை கட்டுங்க. அப்படியே சும்மா தகதான் ஜொலிக்கும் அந்த இடமா. அப்படியே மக்கள் வெள்ளத்தில் சொல்ல மாதிரி ஜொலிக்குங்க. நான் சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள், அந்த மீனில் அந்த பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். மீன் பிடிச்சிக்கிட்டு கரை ஏறி என்ன பண்ணுறாங்க, மீன் எடுத்து போட்டுட்ருக்காங்க. கிட்ட போய் பார்க்கலாமா, வாங்க. வா, இங்கே பாருங்க, இந்த அலையினுடைய அந்த ஒரு அழகில், இந்த கடல் அலை இல்லையா, அப்படி தரையை முட்டும் போது இந்த வீடியோ பண்ணுற எனக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்பா, சூரியன் அப்படி சும்மா சன்ரைஸ் காட்சியை பாருங்கள், எவ்வளோ அழகுங்க. அடப்போ, வா, வாழ்க இயற்கை. இயற்கையை வாழ்த்துவோம். ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்க, சகோதரில் மீன் பிடிச்சி வெளில போட்டுட்ருக்காங்க. கிட்ட போய் பார்க்கலாம், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே வாங்க. இவங்க எப்போ கடலுக்கு போயிருப்பாங்க, நைட்டு போயிருப்பாங்களா, இல்லை ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 2-3 மணி இப்படி போயிருப்பாங்களா, தெரியவில்லை. ஆக நம்ம வர இந்த 6 மணிக்கு டைமில் இவங்க மீன்லாம் அங்கே பாருங்கள், வலையிலேருந்து மீன்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. மீன் சின்ன பெருசுமாக இருக்குது. இந்த வலையை கறந்து அவங்க மீன்லாம் போட்டுட்ருக்காங்க பாருங்க. நண்டு மீன், ஓகே நண்பர்களே, உங்களோட சேர்ந்து ஈடன் பீச்சை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் பாண்டிச்சேரிக்கு டூர் வந்தீங்கன்னா மறக்காமல் ஈடன் பீச் வாங்க, சரிங்களா. எல்லா இடத்துக்கும் போங்க. ஆரோ பீச்சு, சந்திராயன் பீச்சு, பாண்டி மெரினா, ராக் பீச் அதெல்லாம் பாருங்கள். இருந்தாலும் இந்த ஈடன் பீச்சை மறந்துடாதீங்க. அதுவும் விடிய காத்தால் இங்கே வாங்க, பாருங்கள். பார்க்க கோடி கண்ணு வேணும், வேறு சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்கள், மகிழ்ச்சியாகுங்கள். தேங்க்யூ. நான் உங்கள் அகஸ்டின், பாண்டிச்சேரியிலிருந்து. பாய்.